நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். வேதாரண்யம் வட்டம் கள்ளிமேடு கொத்தங்காடு சாலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வேதாரண்யம் கால்வாய் குறுக்கே ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் இந்த பணிகளை அவர் விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதுபோல புஷ்பவனம் கிராமத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை அன்னையினை பார்வையிட்டு அங்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான மரக்கன்றுகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார்கள். அப்போது புங்கன், வேங்கை, மகாகனி, தென்னங்கன்றுகள், தேக்கு உள்ளிட்ட கன்று வகைகள் உள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து புஷ்பவனம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 4000 மரக்கன்றுகள் நடும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார். அரசினர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நாகக்குடையான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ள மதிய உணவினையும் உண்டு அதனுடைய தரத்தினையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியினை வழங்க உள்ளது. இந்த பயிற்சியில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியானது சென்னையில் நடைபெற உள்ளது. கால அளவு 4 மாதங்கள் ஆகும். பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு மாதத்திற்கு 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். இதில் பிரிவு சாலை மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு ஏற்படுவது தொடர்பாக அவர் கோட்ட பொறியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து விரைவாக ரயில்வே மேம்பாலம் பணிகள், பிரிவு சாலை பணிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு வடிகால் பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவண செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் பொன்னி சித்திரக்குடல் ஓவிய பயிற்சி மையத்தில் கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல மாணவருக்கு பொன்னி கலையகத்தில் கிட்டார், வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், சிலம்பம், நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட 30 வகையான கலை பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பழகுனர் மேளா மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சகம் இணைந்து பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். நிறுவனங்களில் நேரடி பயிற்சி மூலம் தொழில்திறன் மற்றும் பணித்திறன் மேம்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பில் 1 ஆண்டு சலுகை பெறும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இம்முகாம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிறது. இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளை வழங்குவதுடன் தொழில்துறைகளின் திறன்மிக்க மனிதவள தேவையை பூர்த்தி செய்வது இதன் நோக்கமாகும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் நாகப்பட்டினம், திருக்கோளை, செம்படை அரசு தொழில் பயிற்சி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம், அயோத்தியாஸ் பண்டிதர் திட்டம், நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் தமிழ்நாட்டில் ஊரக பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திட்டங்கள், அங்கன்வாடி, கிராம செயலகம் போன்ற திட்டப்பணிகள் குறித்தும் அந்தந்த கிராம ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் சாலைகள் மற்றும் குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து அனைத்து கிராம பகுதிகளிலும் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக உள்ளனவா என்பது குறித்து கண்காணித்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.